மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சமச்சீரான உருவங்கள் தரப்படுமா இருந்தால் மற்றது அதில் சம அழுத்த புள்ளிகளில் நாங்கள் பிரித்து செய்யலாம்னு சொல்லி ஒரு புது விஷயத்தை பார்த்துட்டு நாங்கள் இனி அங்கே கொள்ளளவிகளில் சேமிக்கப்பட்ட சக்தி சம்பந்தமான சமன்பாடுகளை பார்ப்போம். இப்படி உங்களுக்கு சமச்சீரான உருவம் தரப்படுமா இருந்தால் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி வந்து ஏபிக்கு இடையில தான் கேட்குறாங்க. அப்போ ஏபிக்கு இடையில சமவெளி கொள்ளளவும் கேட்குறாங்க. அப்போ இது ஏ, இந்த புள்ளி ஏ, இந்த புள்ளி பி. இதில் பாருங்க, இந்த ஏபிக்கு ஊடாக போகிற இந்த அச்சை எடுத்தோம்னு சொன்னா இதுக்கு மேலையும் இதுக்கு கீழையும் இருக்கிற கொள்ளளவிகளோட அளவு வந்து ஒரே அளவா இருக்கு பாருங்க. இது சி, இது சி, இது சி, இது சி. ஸோ அப்போ இந்த உருவம் வந்து என்னால் என்ன செய்யலும்னு சொன்னால் சமச்சீரா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதை வந்து நான் இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஏபி கூடாக போகிற இந்த அச்சு பற்றி இதை நான் சமச்சீரா மடிச்சனா இருந்தால் இங்க வந்து இந்த டி என்ற புள்ளியும் எஃப் என்ற புள்ளியும் ஒரே அழுத்தத்துல காணப்படும். அதே மாதிரி இ என்ற புள்ளியும் இந்த ஜி என்ற புள்ளியும் ஒரே அழுத்தத்துல காணப்படும். அப்ப இந்த டியும் எஃப்பும் வந்து ஒரே புள்ளிகளாக இங்க இணைக்கப்பட போகுது. அப்ப இப்படி இணைக்கிற நேரம் இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் ஒரே புள்ளியாக இங்க வந்து அப்படி வந்தால் ஏக்கும் டிக்கும் இடையில ஒரு கொள்ளளவி சி இருந்தது. ஏக்கும் எஃப்க்கும் இடையில ஒரு கொள்ளளவி சி இருந்தது. அப்ப இந்த ரெண்டு புள்ளிகளும் ஒரே புள்ளியாக வர்ற நேரம் சரியா, இதை அப்படியே மடிங்க. ஏபி என்ற அச்சு வழியை இதை மடிச்சோம்னு சொன்னா டி வந்து எஃபோட சேரப்போது, இ வந்து ஜியோட சேரப்போகுது. அப்படி சேர்ற நேரம் இந்த ரெண்டு கொள்ளளவிகளும் சமாந்தர இணைப்பு, இந்த ரெண்டு கொள்ளளவிகளும் சமாந்தர இணைப்பு சரியா. அதுதான் இது காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது எச் என்ற புள்ளியில இருக்க போது இதுல இந்த சியும் சமாந்தர இணைப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த சி சமாந்தர இணைப்பு, இது சமாந்தரம். கடைசியா நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த சம அழுத்த புள்ளிகள்ல இருக்கிற இந்த இணைப்பை வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா. இப்ப இதுல நாங்க ரெண்டு சர்க்கியூட்டா பிரிக்கப்படும் சரியா. மடிச்சிட்டு சம அழுத்த புள்ளிகளை வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த புள்ளிகளை பிரிக்கலாம் சரியா. அது என்னன்னு சொன்னா இப்ப சம அழுத்த புள்ளிகளை வந்து நாங்க சமவெளி கொள்ளளவம் காண்ற நேரம் ஒரு புள்ளியா நாங்க ஒரு இடத்துல சேர்க்கிற மாதிரி எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதுல இருக்கிற புள்ளிய வந்து எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னா பிரிப்பெடுக்கலாம் சரியா. இந்த சர்க்கிட்ட நான் இது விளங்காட்டி என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிரிப்பெடுக்கலாம். பிரிப்புன்னு சொன்னா இப்படி வரப்போகுது. பாருங்க, இந்த உருவம் வந்து ஒரு சமச்சீரான உருவம். அப்ப சமச்சீரான உருவத்தை என்னால என்ன செய்யலும்னு சொன்னா ரெண்டா மடிக்க முடியும். ஏபி என்ற அச்சினூடாக நான் இந்த சர்க்கிட்டை வந்து அப்படியே மடிக்கிறேன். மடிச்சா இப்படி ஒரு ஷேப்ல வந்துடும். இப்படி இந்த ஷேப்புக்கு வந்த பிறகு இந்த புள்ளி வந்து சம அழுத்த புள்ளியாக காணப்பட போகுது. அப்ப அந்த சம அழுத்த புள்ளி இப்போ ஒரே புள்ளியில இந்த ரெண்டும் இணையுதுன்னு சொன்னா அந்த புள்ளி வந்து சம அழுத்த புள்ளி. அப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதை பிரிக்கலாம். அப்படி பிரித்து நான் இவ்வாறு கீறலாம் சரியா. இப்படி கீறினோம்னு சொன்னா இந்த ரெண்டு புள்ளியும் ஒரே அழுத்தத்தில் இருக்கும். பட் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் இதை பிரிப்படுத்துன்னு சொன்னா எனக்கு இதை சுருக்குறது ஈஸியா இருக்கும். இந்த சியும் தொடர் இணைப்பில் இருக்கும் சரி. அப்ப இது ரெண்டும் தொடர் சுருக்கி வர்றது இதுக்கு சமாந்தரம் என்று வரும் சரியா. நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்து காட்டுன்னு பாருங்க. முதலாவது நீங்க இப்படி ஒரு சர்க்கிட் தரப்படுமா இருந்தா இதுல சம அழுத்த புள்ளியை கண்டுபிடிங்க. சம அழுத்த புள்ளியை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல பிரியுங்க. அந்த சர்க்கிட்டை வந்து பிரியுங்க. தனித்தனியா பிரியுங்க சர்க்கிட்டை. இந்த இடத்துல இணைஞ்சிருந்ததை நான் இப்ப எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி பிரிக்கிறேன். அது சம அழுத்த புள்ளியா இருந்தா மட்டும்தான் நான் அவ்வாறு பிரிக்க முடியும்.
அப்போ இதில் பாருங்கள், இது சி, இது சி, இது சி, இது சி, இது சி என்று சொன்னால் இதில் சமவெளி கொள்ளளவும் C/2 வரும். ஏனென்றா தொடர் இணைப்பில் இருக்குது. அதே மாதிரி இதுவும் சி என்றால் C/2. இதை நான் இப்படியே வச்சு செய்கிறேன். இவங்க என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் ரெண்டாக மடித்து போட்டு இந்த டிஎம்எஃப்பும் ஒரே அழுத்த புள்ளி, சம அழுத்த புள்ளி ஆகவே இணைக்கப்படும்னு சொல்லி இப்படி இணைச்சு செய்துக்கிறாங்க. சரியா? அப்போ நான் இது முதலாவது மெத்தட் இதை செய்து காட்டுறேன். அடுத்த மெத்தட் மற்ற மாதிரியும் செய்து காட்டுறேன்னு பாருங்க. ரெண்டுலையும் உங்களுக்கு எது விளங்கி இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரியா? அப்போ இந்த இடத்துல சம அழுத்த புள்ளியை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதை நாங்கள் பிரிக்கலாம். சமச்சீராக இருக்கிற உருவங்களுக்கு வர நான் செய்யலாம். சரியா? இப்போ இதை சுருக்கினோம்னு சொன்னால் இது சி, இது சி, இது C/2. இது சி, இது C/2. அதே மாதிரி இது சி, மேலே இருக்கிற அமைப்பு மாதிரியே கீழையும் வரப்போம். அப்போ இங்கே சி, 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 C/2, இங்கே C/2, சி, 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 C/2. இப்போ இதை நான் சுருக்குவனா இருந்தால் இங்கே சியும் C/2வும் சமாந்தரம். அப்போ கூட்டுப்பட்டு 3C/2 ரெண்டு இவ்வளவும் வரப்போகுது. பிறகு இந்த சி, இந்த 3C/2, இந்த சி இவ்வளவும் C/2க்கு சமாந்தரம். அதே மாதிரி கீழையும் இருக்க போகுது. பாருங்க, சி 3C/2 சி தொடர் C/2, அதே மாதிரி சி 3C/2 சி. அப்போ இதுக்கு நாங்கள் சமவெளி கொள்ளளவும் காணலாம். உலத்திலையும் சமவெளி கொள்ளளவும் 3C க்கு 8 வரும். இது C/2. அதே மாதிரி இவ்வளத்திலையும் 3C/8. இப்போ இந்த மூன்றும் ஒன்று கொண்டு சமாந்தரம். சமாந்தரம் என்றால் நேரடியாக கூட்டலாம். 3C/8 தர 2 சக C/2. இங்கே 3C/4 இருக்கு, இங்கே C/2. அப்போ 4 வரணும்னா மேலே கீழே 2 பெருக்கும். ஸோ எங்களுக்கு சமவெளி கொள்ளளவும் ஏபிக்கு இடையிலான சமவெளி கொள்ளளவும் 5C/4 வரும். கணாதீபம் செய்திருக்கிறீங்க. ஓகே, 5C/4 வரும். சரியா? இது மெத்தட் 1. ஒரு சமச்சீரான உருவத்தில் இவ்வாறு இணைக்கப்படுமா இருந்தால் ஒரு புள்ளியில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இப்போ எங்கெங்கே சம அழுத்த புள்ளிகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு புள்ளியாக நாங்கள் இணைக்கிற மாதிரி சம அழுத்த புள்ளியில் இருக்கிறத எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பிரிக்கலாம். சரியா? இவ்வாறு பிரிக்கலாம். இது ஒரு முறை. சரியா? இன்னொன்று இருக்கு, நீங்கள் சம அழுத்த புள்ளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் போட்டு பார்க்குறது.
இப்போ உங்களுக்கு கேட்டது ஏபிக்கு இடையில தான் சமவெளி கொள்ளளவும் கேட்டது. அப்போ ஏபிக்கு இடையில ஏல இருந்து பிக்கு எங்க குறுகிய வழியில், அதாவது குறுக்கு வழியில போகக்கூடிய, அதாவது ஷார்ட்டர் வேயில குயிக்கா போகக்கூடிய பாதைகளை நீங்க தெரிவு செய்யணும். அப்படி தெரிவு செய்தோம்னு சொன்னா இங்க பாருங்க, முதலாவது ஏல இருந்து பிக்கு போற மாதிரி எடுப்போம். அப்போ ஒரு கொள்ளளவி ஏல இருந்து ஏல இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கொள்ளளவியிலையும் தாண்டும் போது நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நம்பர் போடணும். இங்க ஏல இருந்து இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கொள்ளளவியையும் தாண்ட நீங்க நம்பர் போடணும். அப்ப இங்க பாருங்க, ஏயோட முதலாவது குறுகிய பாதை வழியே போகக்கூடியது இங்க ஒரு கொள்ளளவி இருக்கு. இங்க அப்ப ரெண்டு கொள்ளளவி இருக்கு. இதுல பார்த்தோம்னா 1 2 3 கொள்ளளவி. இதுல பார்த்தோம்னா 1, இந்த பாதை வழியை எடுத்தோம்னா 3. அப்ப எனக்கு தேவை ஈஸியா போகக்கூடிய ஏல இருந்து பிக்கு. அப்ப இது ஒரு கொள்ளளவி. அப்ப இங்க 2 கொள்ளளவி இருக்கு. அப்ப ஏல இருந்து ஒரு கொள்ளளவியை தாண்டினா நம்பர் 1. இங்க இருந்து இங்க போய்க்குள்ள பிக்கு போயிருவீங்க. அப்ப பிக்கு போனா இங்க இதுல நம்பர் போடக்கூடாது. சரியா? அதே மாதிரி இனி ஏல இருந்து பிக்கு போறீங்க. அப்ப ஒரு கொள்ளளவியை தாண்டிங்க, இதுல ஒரு நம்பர். அப்புறம் இங்க இருந்து இங்க வரக்கூடாது. ஏன்டா இங்க ஆல்ரெடி நீங்க நம்பர் பண்ணிட்டீங்க. சரியா? ஏல இருந்து பிக்கு போற நேரம் ஆல்ரெடி இங்க நம்பர் பண்ணிட்டீங்க. அப்ப இதுல நம்பர் பண்ணலாது. இனி இதுல இருந்து ஒரு கொள்ளளவியை தாண்டுங்க. அப்ப இது 2வது நம்பர். அப்புறம் 2 இங்க ஈல இருந்து பிக்கு வந்துட்டீங்க. ஒரு கொள்ளளவியை தாண்டிங்க. அப்ப பிக்கு வந்தா இதுல நம்பர் போடக்கூடாது. அதே மாதிரி ஏல இருந்து எஃப்க்கு வாரீங்க. இது முதலாவது நம்பர். அப்புறம் இங்க நம்பர் போட தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நீங்க நம்பர் பண்ணிட்டீங்க. அப்புறம் இங்க இருந்து ஜிக்கு வாரீங்க, ஒரு கொள்ளளவியை தாண்டிங்க. அப்ப இது 2ஆம் நம்பர். ஜில இருந்து பிக்கு வாரீங்க. பிக்கு வந்துட்டீங்கன்னா இங்க நம்பர் போட தேவையில்லை. சரியா? இங்க ஏல இருந்து பிக்கு வர நேரம் நம்பர் போட்ட மாதிரி இப்ப பில இருந்து ஏக்கு போறீங்க. பில இருந்து ஏக்கு போறீங்கன்னு சொன்னா ஒரு கொள்ளளவியை தாண்டினா ஒரு முதலாம் நம்பர். பிறகு ஹெச்ல இருந்து ஏக்கு போயிட்டீங்க. அப்ப இங்க நம்பர் போட தேவையில்லை. அதே மாதிரி பில இருந்து ஈக்கு போடுறீங்க. அப்போ ஒரு கொள்ளளவியை தாண்டினா முதலாம் நம்பர். ஈல இருந்து டிக்கு போறீங்க. அப்ப இது 2ஆம் நம்பர். அதே மாதிரி பில இருந்து ஜிக்கு வாரீங்க, முதலாம் நம்பர். பிறகு ஜில இருந்து எஃப்க்கு வாரீங்க, இது 2ஆம் நம்பர். அப்ப இங்க பாருங்க, ஒரே நம்பர் இருக்கிற புள்ளிகள் வந்து ஒரே அழுத்தத்தை கொண்டிருக்கும்னு சொல்லி எடுக்கிறோம். அப்படி எடுத்தாங்க பாருங்க, 1,2 டி என்ற புள்ளியும் எஃப் என்ற புள்ளியும் ஒரே இலக்கத்தை கொண்டிருக்கு. 1,2 1,2. அப்ப இது வந்து சம அழுத்த புள்ளிகள். அப்ப இது ரெண்டையும் நான் என்ன செய்யலாம்னு சொன்னா சேர்த்து இணைக்கலாம். அப்படி இணைச்சிட்டு வந்ததுதான் இந்த சர்க்கிட்டா இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல இந்த உச்சியில வந்து 1,1 இருக்கு. அப்ப இந்த உச்சியில எல்லாமே சம அழுத்தமா தான் இருக்க. அப்ப எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் இதுல பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஈயும் ஜியும் 2,1 இலக்கத்தை கொண்டிருக்கு. ஆகவே ஈயும் ஜியும் ஒரே அழுத்தத்துல காணப்பட போகுது. அப்ப இந்த 2 புள்ளிகளையும் ஒரே புள்ளிகளா இணைக்கலாம். அப்ப அதைத்தான் சொல்றது, சமச்சீரான உருவங்களை நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த 2ஆ மடிச்சு அந்த புள்ளிகளை வந்து சம அழுத்த புள்ளிகளா சேர்த்து இணைக்கலாம். சம அழுத்த புள்ளிகளை வந்து எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பிரிப்படுத்தி இந்த விளைவுள் கொள்ளளவத்தை எங்களால துணியக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப 2 மெத்தட் சொல்லி தந்திருக்கு. நீங்க உங்களுக்கு சம அழுத்த புள்ளிகளை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த நம்பர் சிஸ்டத்தையும் போட்டு பாவிக்கலாம். இதை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க ஓட்ட மின்னியல் படிக்கிற நேரமும் சிக்கலான சுற்றுக்களுக்கு இப்படி நம்பர் போடுற மெத்தடை பாவிச்சு அந்த இலகுவான முறையில செய்யலாம். சரி, இந்த நம்பர் போடைக்குள்ள கவனிக்கணும், எந்த 2 புள்ளிகளுக்கு இடையில சமவெளி கொள்ளளவம் அல்லது சமவெளி தடை கேட்கிறாங்களோ ஏல இருந்து பிக்கு போகக்கூடிய மிக குறுகிய பாதையைத்தான் முதலாவது தெரிவு செய்து அதுக்கு நம்பர் போட்டு கொண்டு போகும். சரி, அதாவது குறைந்த அளவு கொள்ளளவை கூடாக போகக்கூடிய மாதிரி அந்த பாதை வழியை நம்பரை போட்டுக்கொண்டு நீங்க போகணும். சரியா? ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற கேள்விகள் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. சில அந்த சதுரமுகி கேள்விகள் எல்லாம் இருக்கும். அந்த சதுரமுகி கேள்விகள்ல வந்து நீங்க அப்படி நம்பர் போட்டு செய்யறது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். செய்து பாருங்க. செய்து பார்த்து பிரச்சனை இருந்தால் என்னட்ட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன்.
ஸோ இந்த நம்பர் பண்ணி இப்போ காண்ற மெத்தட் வந்து நல்ல ஈஸியான மெத்தட். நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? நம்பர் பண்ணைக்குள்ள குறைந்த அளவு கொள்ளளவி கூடாக, குறைந்த அளவு எண்ணிக்கை உடைய கொள்ளளவிகளினூடாக, அதாவது இணைப்பில் இதில் பார்த்தீங்கன்னா ஏயிலேருந்து பிக்கு போகிற நேரம் இங்கே ஒரு கொள்ளளவி 2 கொள்ளளவி. முதலாவது அப்போ 2 கொள்ளளவிக்கு ஊடாக போகிற பாதை தான் எனக்கு முதலாவது ஷார்ட்டஸ்ட் வேயாக இருக்குது. ரைட். அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால் 1 2 3 கொள்ளளவி. அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் முதலாவது ஏயிலேருந்து பிக்கு போகிற நேரம் நம்பர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த புள்ளிக்கு திரும்ப நம்பர் பண்ணக்கூடாது. சரியா? அதை கவனிச்சு கொள்ளுங்க. ஸோ நாங்கள் இதை செய்வோமா இருந்தால் இப்படி எனக்கு சர்க்கிட் வரும். அதுக்கு பிறகு நாங்கள் ஈஸியாக சுருக்கலாம். சார் சொல்லுங்க சார். அந்த சமச்சீரா மடிச்சு ஒட்டேக்கல நீங்க அந்த H1 H2 என்னது சார் அந்த தனித்தனியா கலட்டினீங்க? அதான் சொல்றேனே, இதுல சமாளித்த புள்ளிகளை கண்டுபிடிச்சு ஒரே புள்ளியா இணைக்கிறேன்னு தானே. இந்த மெத்தட்ல சமாளித்த புள்ளிகளை கண்டு ஒரே புள்ளியா இணைக்கிறேன்னு தானே. அப்ப ஒரே புள்ளியா இணைக்கிறேன்டா இணைக்கிறதுக்கு முதல் தனியத்தானே இருந்த வேல். அப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த மூன்றுமே ஒரே புள்ளியில வந்து சந்திக்குதுண்டா இணைச்சிருக்கிறத நான் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம், பிரிச்சு விடலாம் தானே. அது அப்படித்தான் இது செய்திருக்கு. ஓகே ஓகே. சமச்சீரான உருக்களை கண்டா நீங்க எப்படி செய்யலாம். ஓகே. இப்போ சமவெளி கொள்ளலாம் காண்றதுல எல்லாம் பார்த்தாச்சு, எல்லா வகையிலையும் பார்த்தாச்சு. இனி நீங்க புது புது கேள்விகள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ இது நாங்கள் கொள்ளளவிகளில் கடைசியாக பார்க்க வேண்டிய விஷயம், கொள்ளளவிகளில் சேமிக்கப்பட்ட சக்தி. ஏற்கனவே நாங்கள் ஒரு சமன்பாடு பார்த்துனாங்க. ஏற்றத்துக்கும் அழுத்தத்துக்கும் கொள்ளளவுத்துக்குமான தொடர்பு Q7CV என்ற தொடர்பு பார்த்தினாங்க. இப்போ இதில் நாங்கள் விரைவு கொண்டு விரைவமாக இருந்தால், அழுத்தத்துக்கும் ஏற்றத்துக்குமான விரைவமாக இருந்தால், அந்த விரைவில் எனக்கு படித்திறன், இதில் படித்திறனை காணுவோமா இருந்தால் அந்த படித்திறன் தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் 1/C கொள்ளளவுமா இருக்க போகுது. இப்போ இந்த விரைவினுடைய பரப்ப காணுவனா இருந்தா அரைதர அடிதர செங்குத்துயர், இந்த பரப்பு தான் என்னத்தை குறிக்க போகுதுன்னு சொன்னா அந்த கொள்ளளவிகளில் சேமிக்கப்பட்ட சக்தியை கொடுக்கும். அப்ப நாங்க இதுல என்ன செய்யலாம்னு சொன்னா இதை ஒரு பொதுவான தொடர்பா வச்சிருப்போமா இருந்தா இதுல இருந்து எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இனி கியூவுக்கு பதிலா இந்த பிரதியீடு கொடுக்கலாம். அதே மாதிரி பிக்கு பதிலாகவும் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பிரதியீடுகளை கொடுத்து 3 சமன்பாடுகளை எடுக்கலாம். அப்ப தரப்படுற தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இந்த சமன்பாடுகளை எங்களால பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த பரப்பு வந்து சேமிக்கப்பட்ட சக்தியை குறிக்க போகுது. அதுக்குரிய சமன்பாடு 12 QV இருக்க போகுது.
அப்ப எங்களுக்கு முதலாவது எடுத்த சமன்பாடு ஹாஃப் கியூவி. இந்த கியூக்கு பதிலாக நாங்கள் சிவியை போட்டோம்னு சொன்னால் ஹாஃப் சிவி ஸ்கொயர் வரும். அப்போ இது ஒரு சமன்பாடு, இது இன்னொரு சமன்பாடு. அதே மாதிரி இங்கே விக்கு பதிலாக என்ன செய்யலாம்னு சொன்னால் கியூவின் கீழ் சியை கொண்டே இங்கே பிரதியிடுவோமா இருந்தால் எங்களுக்கு இன்னொரு தொடர்பு வரப்போது ஹாஃப் கியூ வர்க்கத்தின் கீழ் சி. அப்போ கொள்ளளவிகளில் சேமிக்கப்பட்ட சக்திக்குரிய சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சமன்பாடு இருக்கு. W சமன் ஹாஃப் கியூவி, அதே மாதிரி W சமன் ஹாஃப் சிவி ஸ்கொயர், W சமன் ஹாஃப் கியூ ஸ்கொயர் ஓவர் சி. அப்போ இதில் உங்களுக்கு கணக்குகளில் என்னென்ன தரவுகள் தாராங்களோ அந்த தரவுகளை வச்சுக்கொண்டு இதில் எந்த சமன்பாடை பாவிக்க முடியுமோ அதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பாவிக்கலாம். அப்போ இதில் இந்த 3 சமன்பாடுகளையும் எப்படி பாவிக்கிறோம்னு சொல்லி நீ உதாரண கேள்விகள் கொஞ்சம் பார்ப்போம். 4 மைக்ரோஃபரட் 6 மைக்ரோஃபரட் கொள்ளளவு உடைய இது கொள்ளளவிகள் தொடராக இணைக்கப்பட்டு சேர்மானத்துக்கு குறுக்கே 500 வோல்ட் அழுத்த வேறுபாடு பிரயோகிக்கப்படுகிறது. 4 6 தொடராக இணைக்கப்பட்டு அதுக்கு குறுக்க வந்து 500 வோல்ட் பிரயோகிக்கப்படுது. ஒவ்வொரு கொள்ளளவியும் உள்ள ஏற்றம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க தொடர அணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா கட்டாயம் ரெண்டுலையும் இருக்கிற ஏற்றம் வந்து சமனான ஏற்றம் தான் இங்க தூண்டப்பட்டிருக்கும். ஆகவே இங்க சமவெளி கொள்ளளவு என்று பார்த்தோம்னு சொன்னால் 6 நாளும் தொடர் இணைப்பு. தொடர்ன்னு சொன்னா 6 நாங்க 24, 6 நாளும் 10, 2.4 மைக்ரோஃபாரட் வரப்போகுது. இதை நாங்கள் கியூ டேஷ் என்று போடுவோம். இதில் இருக்கிற மொத்தம் இது 500 வோல்ட். இப்போ கேட்டது ஒவ்வொரு கொள்ளளவியும் உள்ள ஏற்றம் தான் கேள்வி. ஸோ நாங்கள் இப்போ ஏற்றத்தை தான் காணணும், கியூ டேஷை காணணும், அழுத்தம் தெரியும், கொள்ளளவும் சி தெரியும். அப்போ கியூ சமன் சிவி என்ற சமன்பாடை பாவிப்புமா இருந்தால் கியூ டேஷ் சமன் 2.4 தர 10/6 தர 500. ஸோ இங்கே 2.4 10ஆல் பெருக்கினா 24, 24 தர 50 வரும்போது 1200 மைக்ரோ கூலோமீட்டமாக இருக்க போகுது.
ஸோ ஒவ்வொரு கொள்ளளவியிலும் இருக்கிற மொத்த ஏற்றம் 1200 மைக்ரோ கூலம் ஏற்றமாக காணப்படும். இங்க தொடர் இணைப்புன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், இதுல தூண்டப்படுற ஏற்றங்கள் சமனான ஏற்றங்கள் தான் தூண்டப்படும். இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் தான் வேறுபட போகுது. அதே மாதிரி மேலுள்ள வினாவில் 4 மைக்ரோஃபரட் கொள்ளளவிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு இப்ப தெரியும் ஒவ்வொரு கொள்ளளவிலையும் உள்ள ஏற்றம் தெரியும். அதே மாதிரி இங்க 4 மைக்ரோஃபரட்னு சொன்னா Q = CV. இதுல இப்ப ஏற்றம் 1200 மைக்ரோ கூலம் ஏற்றமா இருக்க போகுது. கொள்ளளவும் வந்து 4 மைக்ரோஃபரட். அழுத்தம் தான் கேள்வி. அப்படி வரும்போது ரெண்டு பக்கமும் இந்த மைக்ரோ வெட்டுப்பற்றும். அழுத்தம் வந்து 300 வோல்ட்டாக காணப்படும். இது நாங்கள் நேரடியாக இந்த சமன்பாடுகளை பாவிச்சு இந்த கணக்கை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி 1 × 300 மைக்ரோஃபரட் கொள்ளளவுடைய கொள்ளளவி ஒன்று 300 வோல்ட். பேட்டரிக்கு இணைக்கப்பட்டு மின்னேற்றப்பட்டுள்ளது. கொள்ளளவியில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல எனக்கு கொள்ளளவத்தின் பெருமானம் தெரியும், சீர பெருமானம் தெரியும். சி 1 × 300 மைக்ரோஃபரட். அதே மாதிரி வியும் தெரியும் 300 வோல்ட். இப்ப கேட்டது சேமிக்கப்பட்டுள்ள சக்தி. ஆகவே W = இங்க சியும் பியும் சம்பந்தப்படுறது 12 CV². இங்க 300 இந்த 300 வெட்டுப்பற்றும் 150 மைக்ரோ ஜூல். ஸோ இங்க மைக்ரோண்டா 10⁻6 1.5 தர 10⁻4 ஜூல். இதில் தரப்பட்டிருக்கு. இப்போ இந்த இணைப்பை பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியில் இது சும்மா அவங்கள குழப்பறதுக்காக தந்துக்கிறாங்க. தொடர் இணைப்பில் இருக்கு. இந்த தொடர் இணைப்புக்கு குறுக்க வந்து ஒரு அழுத்த வித்தியாசத்தை பிரிய வைக்கிறாங்க. இது 15 வோல்ட், இது 5 மைக்ரோஃபரட், இது 4 மைக்ரோஃபரட். ஸோ இப்படி தந்து போட்டு இந்த 4 மைக்ரோஃபரட்டு குறுக்க வந்து பயப்பு அவுட்புட் வந்திருக்கு. அப்போ இந்த அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நாங்கள் முதல் படிக்கக்குள்ள 2 கொள்ளளவிக்கு இடையில ஒரு உலோகத்தட்டு உலோக குத்தி ஒன்று உள்நுழைக்கப்படுமா இருந்தால் நாங்கள் ஒரு நிறுவல் ஒன்று பார்த்து நாங்கள் அதனுடைய கொள்ளளவத்தினுடைய பெருமானத்தை வந்து இப்படி எழுதலாம்னு சொல்லி. இப்போ இந்த 2 தட்டுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் D, இதுக்குள்ள சி தடிப்புடைய ஒரு உலோக குத்தி ஒன்று உள்நுழைக்கப்படுமா இருந்தால் இந்த கொள்ளளவியினுடைய கொள்ளளவத்துக்கான தொடர்பு C = F0 A/.
டி மைனஸ் டி என்று சொல்லி நாங்கள் நிறுவல் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இது எம்சிக்யூன்றதால இதை நீங்கள் நேரடியாக என்ன செய்யலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுப்பீங்களா இருந்தால் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ நேரடியாக இதில் போட்டு செய்யலாம். அல்லது உங்களுக்கு இப்படி இவ்வளவும் செய்து தான் நாங்கள் பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் தனித்தனியாக சேமிக்கப்பட்ட சக்தியை காண வேண்டி வரும். அப்போ இதே ஒரு எம்சிக்யூன்றதால எங்களுக்கு இந்த தொடர்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது நல்லா சரியா. அப்போ கடத்திகள் உள்நுழைக்கப்படுமா இருந்தால் என்ன செய்ய போறீங்க, அந்த கடத்தியிட தடிப்பை வந்து நீங்கள் கழிக்கிறீங்க. மொத்த அந்த தட்டுக்களுக்கு இடைப்பட்ட தூரத்துல இருந்து இந்த தடிப்பை வந்து நீங்கள் கழிக்கிறீங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 2 தட்டுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் டி. இந்த உலோக தட்டினுடைய தடிப்பு வந்து 0.2D என்று தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் நேரடியாக டியில இருந்து 0.2D கழிச்சு விட்டோம்னு சொன்னால் 0.8 வரும். அப்போ ε0A/0.8D வந்து யாருக்கு சமனாக இருக்க போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு இந்த கொள்ளளவினுடைய கொள்ளளவு வந்து 40 நானோஃபரட் என்று தந்துடும். இதுக்கு நாங்கள் சமப்படுத்தலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த உலோக குற்றியை வந்து வெளியில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா இப்ப டி இந்த தட்டுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் டியா இருக்க போகுது, குறுக்கு வெட்டு பிறப்பு ஏயா தான் இருக்க போகுது. ஆகவே இதுக்குரிய புதிய கொள்ளளவு என்று பார்த்தா தொடர்பு இவ்வாறு வரும். அப்போ இங்கே எனக்கு ε0A/0.8D வந்து 40 நானோஃபரட் என்று தெரியும். அப்போ எனக்கு தேவை ε0A/D தான் எனக்கு தேவை. அப்போ இந்த 0.8 குறுக்கு பெருக்கம் பண்ணும்போது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் எனக்கு 32 நானோஃபரட் என்று வரப்போகுது. அப்போ இப்போ இந்த பெருமானம் வந்து 32 நானோஃபரட்டாக வரும். உங்கள்ட்ட கேட்டது இந்த உலோகத்தட்டை வந்து மெதுவாக இழுத்து வெளியில் எடுத்த பிறகு கொள்ளளவியினது சக்தியில் ஏற்படும் மாற்றம் என்று தான் கேட்டவன். அப்போ முதல் உலோக தகடு உள்ள நேரம் என்ன சக்தியில் இருந்திருக்கும், உலோக தகடு வெளியில் எடுக்கப்பட்ட பின்னர் என்ன சக்தியில் இருந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் தொடர்புகளை காணலாம். அப்போ இதில் எனக்கு இப்போ கொள்ளளவத்திர பெருமானம் தெரியும், அழுத்தம் 100 வோல்ட்டாக தான் இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு 12 CV² என்ற தொடர்பை போட்டு W1ஐயும் W2ஐயும் கண்டுபிடிச்சா இப்போ எங்களுக்கு தேவை வித்தியாசம். ஸோ டெல்டா W எவ்வளவு, ஆரம்பத்தில் 20 இருந்தது, இப்போ 16 குறைஞ்சிட்டு. அப்போ இங்கே அப்படி குறையிற நேரம் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 தர 10⁵5 ஜூல் என்று வருது. அப்போ அண்டை தந்த விடையில அந்த 4 தர 10⁵5 இல்லை, 5 தர 10⁵5 தான் இருந்தது. யாருக்கும் 5 தர 10⁵5 ஜூல் வந்ததா ஆன்சர் செய்து பார்க்கக்குள்ள? யாரும் ட்ரை பண்ணியிருந்தா? நான் இது உங்களுக்கு நேற்று ஃபுல்லாக அனுப்பியிருந்தேன். நான் இன்றை செய்ய போகிற கேள்விகள்னு சொல்லி ஏற்கனவே நேற்று நான் அனுப்பிட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸ் அனுப்புறதுக்குரிய காரணம் நீங்கள் ஸ்லைட்ஸில் இருக்கிறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொப்பியில் எழுதணும். சில பேர் அதை திறந்தும் பார்க்குறீங்கள போல இருக்கு. ஸோ நீங்கள் கொப்பியில் எழுதி படித்தா தான் உங்களுக்கு படித்த மாதிரி இருக்குது. இது சும்மா படம் பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறேல. ஸோ அப்போ நாங்கள் இங்கே வித்தியாசத்தை கண்டுபிடிப்போம். முதலாவது W1 போது 12 CV² போட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆரம்பத்தில் கொள்ளளவம் 40 நானோஃபரட், அழுத்தம் வந்து 100 100னுடைய வர்க்கம் 10⁴ வரும். 14 15 வரும்போது அரை, அப்போ அரை தர 40 தர 10⁵9 தர 14 வரப்போ. அப்போ அதில் இருந்து நாங்கள் W1 கண்டுபிடிப்போமா இருந்தால் 2 தர 10⁴4 ஜூல் வரும். இதை வேணுமெண்டா நாங்கள் 20 தர 10⁵5 ஜூல் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அந்த உலோகத்தட்டை வெளியில் எடுத்த பிறகு கொள்ளளவினுடைய கொள்ளளவு பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோம். 12 CV² என்ற சமன்பாட்டில் போட்டோம்னு சொன்னால் இப்போ இதில் சேமிக்கப்பட்ட சக்தியை கண்டுபிடிக்கலாம். 2 சக்திக்கும் இடையிலான வித்தியாசம் W1 மைனஸ் W2. இருபதுலேருந்து 16 கழிப்பீங்களா இருந்தால் 4 தர 10⁵5 ஜூல்.
வேறு யாருக்கும் எதுவும் வேறு ஆன்சர்ஸ் வந்தால் டிஸ்கஸ் பண்ணுங்களேன். ஓகே, அப்போ இந்த கேள்வியில் ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். ரெண்டு மைக்ரோஃபரட் கொள்ளளவி ஒன்று 1.5 வோல்ட் கலத்துடன் தொடரில் இணைக்கப்பட்டு மின்னேற்றப்படுகிறது. முதலாவது கேள்வி, கொள்ளளவியில் சேமிக்கப்பட்டுள்ள ஏற்றம் Q, அதில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி E, அதற்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு V ஆகியவற்றை காண்க என்று சொல்லி கேட்கிறார். அப்ப இதுல 2 மைக்ரோஃபரட்டுக்கு குறுக்காக 1.5 வோல்ட் மின்கலம் வந்து தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த 1.5 வோல்ட் முழுக்க 2 மைக்ரோஃபரட்டுக்கு குறுக்க தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா விழப்போகுது. இந்த கொள்ளளவிக்கு குறுக்கியான அழுத்தம் என்று பார்த்தோம்னு சொன்னா இந்த பேட்டரியினுடைய இந்த அழுத்தம் தான் காணப்பட போகுது. இப்ப இதுல கொள்ளளவு பெருமானம் C தெரியும், அழுத்தம் தெரியும். அப்ப ஏற்றம் எவ்வளவு சேமிக்கப்பட்டிருக்கு, இதுல தூண்டப்பட்ட ஏற்றத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா அதுல சேமிக்கப்பட்ட சக்தியை காணலாம். ஸோ Q சமன் CV. இதுல சேமிக்கப்பட்ட ஏற்றத்தின் அளவு அல்லது தூண்டப்பட்ட ஏற்றத்தின் அளவு என்று வரும்போது 2 தர 1.5 மைக்ரோ என்று வரப்போகுது. ஸோ 3 மைக்ரோ கூலோம் ஏற்றம் என்று வரும். இது நாங்கள் நேரடியாக சமன்பாடை பாவிக்கிறது. அடுத்தது கேட்டது சேமிக்கப்பட்டுள்ள சக்தி. இங்க QV ரெண்டு தசம் 25 மைக்ரோ ஜூல் வரும். சரியா? அப்ப அழுத்தம் 1.5, தூண்டப்பட்ட ஏற்றத்தின் அளவு 3 மைக்ரோ கூலம், சேமிக்கப்பட்ட சக்தி இங்க E என்று சொன்னிருக்கிறாங்க. E சமன் 2.25 மைக்ரோ ஜூல். இதை மட்டும் தட்டி அவங்க 2.3 என்று கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு A பாட்டுக்குரிய ஆன்சர். அடுத்த B பாட்டுக்குரிய ஆன்சர், கலத்திற்கு இணைக்கப்பட்டபடியே இருக்க இப்பொழுது இன்னும் ஒரு 2 மைக்ரோஃபரட் கொள்ளளவி முதலாவதுடன் சமாந்தரமாக இணைக்கப்படுகிறது என்று சொன்னா, இப்ப இதுக்கு குறுக்கே இன்னொரு 2 மைக்ரோஃபரட் கொள்ளளவி இணைக்கப்படுதா? இரண்டாவது கொள்ளளவிக்கு ஏற்றம், சக்தி, அழுத்தம் ஆகியவற்றின் பெருமானங்களை காண சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க சமாந்தரம்னு சொன்னா கட்டாயம் ரெண்டாவது வரைக்கும் அழுத்தம் வந்து 1.5 தான் இருக்க போகுது. இப்ப இதுல கொள்ளளவிகள் சமாந்தரமா இணைக்கப்பட்டிருக்கா, இதனுடைய சமவெளி கொள்ளளவம் 4 மைக்ரோஃபரட் வரும். அப்ப அந்த கொள்ளளவியில தூண்டப்பட்ட ஏற்றத்தின் அளவை நாங்க காணலாம். அல்லது நாங்கள் நேரடியாகவே இதில் காணலாம். என்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுக்கியான அழுத்தம் 1.5 கொள்ளளவும் தெரியும். ஆகவே இதில் இருக்கிற மொத்த ஏற்றத்தின் அளவை Q7 CV என்று பார்த்தோம்னு சொன்னால்
அதே ஆன்சர் தான் எங்களுக்கும் வரப்போகுது. சமாந்தரமா இணைக்கப்பட்டிருக்கிறதால அந்த பாருங்க, இந்த 2 மைக்ரோஃபாரட்டுக்கு சமாந்தரமா அதே பெருமானமுடைய கொள்ளளவு இணைக்கப்படுது. அப்ப அந்த கொள்ளளவுக்கு குறுக்கேன அழுத்தமும் 1.5 தான் இருக்க போகுது. அப்ப இதே மாதிரி தான் சமன்பாடுகளை பாவிப்பீங்க. சமன்பாடுகளை பாவிப்பீங்களா இருந்தா இதுக்கு என்னென்ன ஆன்சர் வந்ததோ அதே ஆன்சர் தான் இதுக்கும் வரப்போகுது. அப்ப உங்கள்ட்ட கேட்டது இரண்டாவது கொள்ளளவிக்கு தான் கேட்குறாங்க. அப்ப இரண்டாவது கொள்ளளவீட பெருமானமும் அதே பெருமானமா இருக்குது. அதே மாதிரி சமாந்தர இணைப்புல இருக்குன்னு சொன்னா நீங்க கண்ட இந்த பெருமானங்கள் தான் அங்க ஆன்சரா வரப்போகுது. சரியா? சி பாட்டை பாருங்க. இப்பொழுது கலம் அகற்றப்பட்டு மூன்றாவது 2 மைக்ரோஃபரட் கொள்ளளவிக்கு ஒன்று முன்னையவற்றிற்கு சமாந்தரமாக இணைக்கப்படுகிறது. மூன்றாவது கொள்ளளவிக்கு QEV ஆகியவற்றின் பெறுமதிகளை காண்க என்று சொல்லி கேட்கிறாங்க. இப்பொழுது கலம் அகற்றப்பட்டு மூன்றாவது 2 மைக்ரோஃபரட் கொள்ளளவி ஒன்று முன்னையவற்றுக்கு சமாந்தரமா இருக்குது. இப்ப இந்த பேட்டரியை கலட்டி போட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மூன்றாவது ஒரு கொள்ளளவி அதை இணைக்கிறாங்க. அதுல பெருமானமும் 2 மைக்ரோஃபாரட்னு தான் சொல்றாங்க. இப்ப கேட்ட கேள்வி மூன்றாவது கொள்ளளவிக்கு ஏற்றம், சக்தி, அழுத்தம் ஆகியவற்றை காண சொல்லி கேட்கிறாங்க. சோ இங்க என்ன செய்யலாம்? இப்ப எனக்கு இதுல அழுத்தமும் தெரியாது, ஏற்றமும் தெரியாது. அப்ப என்ன, ஏற்றத்தை கண்டுபிடிச்சா அழுத்தத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுக்கு யாரும் செய்திருந்த ஐடியா சொல்லுங்க பாப்போம். சார், ஏற்றங்கள் அந்த கொள்ளளவியால சேமிக்கப்பட்டிருக்கலாமா? ஏற்றம் சேமிக்கப்பட்டு தான் இருக்கும் ஆரம்பத்தில். அப்ப அந்த ஏற்றங்களை வச்சுதான் கொண்டு போகணும். வச்சு அழுத்தத்தை கண்டுபிடிக்கலாம் தானே சார்? இப்ப ஆரம்பத்துல இருந்த ஏற்றம் சரி. இப்ப மூன்றாவது கொள்ளளவி இணைக்கப்பட்டா அந்த கொள்ளளவிக்கு என்ன செய்ய போகுது? ஏற்றம் பகிரப்படத்தானே போகுது. ஓ சார், அதை கண்டுபிடிக்கணும் என்ன ஏற்றம்னு சொல்லி. அழுத்தத்தை சமப்படுத்தி காணணும். சரி, அழுத்தத்தை சமப்படுத்துங்க பார்ப்போம். Q = CV நாங்க அழுத்தத்தை சமப்படுத்துவோமா இருந்தா இதுல ஒவ்வொன்றிலையும் 3 மைக்ரோ கூலம் ஏற்றம் இருக்க போகுது. ஸோ Q = CV. அப்ப 3/2 மைக்ரோஃபரட். இப்ப நான் கேட்கிறேன், இந்த மூன்றாவது கொள்ளளவு இணைக்கப்பட்ட பிறகு இந்த 3 மைக்ரோ கூலம் ஏற்றம் தான் அதுல இருக்குமா? ஏற்றம் மற்ற கொள்ளளவிக்கு போகாதா? சார் சொல்லுங்க சார். இது 2 மைக்ரோ கூலத்துக்கு 2 மைக்ரோ ஃபெரட்டுக்கு
அதோட ஏற்றம் வந்து எவ்வளவு சார் கண்டோம்? 3 மைக்ரோ கூலம் தானே? ஓ அதுல 2 மைக்ரோ கூலம் வந்து 2 மைக்ரோ கூலம் வந்து 2 இருக்கு. 2 மைக்ரோ ஃபெரட் வந்து 2 இருக்கு. கொள்ளளவி வந்து 2 இருக்கு. ம் ஸோ 6 மைக்ரோ கூலம் வந்து மொத்த ஏற்றம். மொத்த ஏற்றம் வந்து மாறாது. ஓ அதை வந்து பிரிச்சு கொடுத்தா 3ஆ பிரிச்சு கொடுத்தா 2 2 2 வரும். ம் அந்த 2 வந்து Q சமன் இந்த CV அந்த ஈக்குவேஷன்ல போட்டோம்னா இதை கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க வந்து நீங்க ஏற்ற காப்பு விதியை பாவிக்கிறீங்க. ஆரம்பத்தில் இருந்த மொத்த ஏற்றம் சமன் இப்ப இருக்கிற மொத்த ஏற்றம் அதானே? ஓ சார். ரைட். அப்ப நாங்க இங்க ஏற்ற காப்பு தத்துவத்தை பாவிச்சோம்னு சொன்னா Q1 சமன் Q2, அதாவது ஆரம்பத்தில் இருந்த மொத்த ஏற்றம் சமன் இப்ப இருக்கிற மொத்த ஏற்றம். அப்ப ஆரம்பத்தில் இருந்தது எங்களுக்கு 6 மைக்ரோ கூலம் ஏற்றம் இருந்தது. இப்ப எவ்வளவு ஏற்றம் இருக்குன்னு தெரியாது. அப்ப இதுல நாங்க Q சமன் CV இங்க 6, இப்ப இதுக்கு சமவெளி கொள்ளளவும் காணலாம். என்ன மூன்றும் சமாந்தரம் என்றா 6 மைக்ரோ ஃபெரட் கொள்ளளவும் பெறும். Q சமன் CV பாவிச்சோம்னு சொன்னா சமவெளி கொள்ளளவும் 6 மைக்ரோ ஃபெரட். அழுத்தத்தை இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். அப்ப 6 மாறும் வெட்டுப்படுமா இருந்தா V வந்து 1 வோல்ட் வரும். சரியா? இப்ப இது V வந்து 1 வோல்ட் சொன்னா இனி நாங்க என்ன செய்யலாம்? இதுக்கு குறுக்கே ஒவ்வொரு கொள்ளளவிக்கும் குறுக்கேயான அழுத்தம் வந்து 1 வோல்ட். அப்ப இதுல இருந்து நாங்க Q சமன் CV பாவிச்சா ஒவ்வொரு கொள்ளளவிலையும் சேமிக்கப்பட்ட ஏற்றத்தின் அளவை கண்டுபிடிக்கலாம். என்ன Q சமன் C தூண்டப்பட்ட ஏற்றத்தின் அளவு என்று வரும்போது Q சமன் CV 2 மைக்ரோ கூலோம் ஏற்றம். சரியா? இதை வச்சுக்கொண்டு W சமன் ½ QV. அவங்களுக்கு 1 மைக்ரோ ஜூல் என்று வரும். அப்ப நான் இங்க பாவிச்சது வந்து ஏற்ற காப்பு விதி. சரியா? ஏற்ற காப்பு விதி. ஏற்ற காப்பு விதி என்றால் ஆரம்பத்தில் இருந்த மொத்த ஏற்றம் சமன் இறுதியில் இருக்கிற மொத்த ஏற்றம். ஆரம்பத்தில் 2 கொள்ளளவி இணைக்கப்பட்டிருந்தது. அந்த 2 கொள்ளளவியில மொத்த ஏற்றம் 6 மைக்ரோ கூலம். இப்ப அந்த மின்கலத்தை அகற்றிட்டு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? ஒரு கொள்ளளவியை இணைக்கிறாங்கண்டா இதுல காணப்பட்ட ஏற்றம் தான் இப்ப வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா 3வது கொள்ளளவிக்கு இதுல இருந்து ஏற்றங்கள் என்ன செய்ய மாட்டா இங்க தூண்டப்போகுது. இந்த தட்டுகளுக்கு வரப்போகுது. ஸோ அப்படி வரப்போகுதுண்டா இதுல இருந்த ஏற்றத்துல இருந்தா நீங்கள கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமா ஆரம்பத்தில் இருந்த 6 மைக்ரோ கூலம் ஏற்றம் தான் இப்ப 3க்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் இருந்த மொத்த ஏற்றம் சமன் இறுதியில் இருக்கிற மொத்த ஏற்றம். ஓகே, இந்த கேள்வி யாரும் ட்ரை பண்ணியிருந்தா? ஓகே, A, B எனும் இரு சமாந்தர தட்டு கொள்ளளவிகள் 8.85 தர 10⁴ மீட்டர் எனும் ஒரே வேறாக்கம் உடையன. A, B எனும் தட்டுக்களின் பரப்புகள் முறையே 0.04 மீட்டர் வர்க்கம், 0.02 மீட்டர் வர்க்கம். மின்னுளைய மாறிலி 9 உடைய ஒரு மின்னுளைய பாலம் கொள்ளளவி B-யின் தட்டுகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியை சரியாக நிரப்பக்கூடியதான பரிமாணங்களை உடையதுன்னு சொல்லி சொல்றாங்க.
முதலாவது கேள்வியை பாருங்க. முதலில் மின்னுளைய பாலம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் ஏயின் தட்டுக்களுக்கு இடையில் வைக்கப்பட்டு 110 வோல்ட் அழுத்த வேறுபாட்டிற்கு மின்னேற்றப்படுகிறது. ஏயில் சேமிக்கப்பட்டுள்ள மின்னழுத்த சக்தியை காண்க என்று சொல்லி கேட்கிறார். இது யாரும் ஆன்சர் எடுத்து செய்து பார்த்தீங்களா? ஆன்சர் எடுத்தீங்களா? ஓகே, இப்போ இதுல மின்னுளைய பாலம் ஓகே. இப்போ இதுல பாருங்க, இப்போ பிஏத்தான் இது ஃபுல்லா நிரப்பி இருக்கு. ஏயில வந்து இங்க வழி காணப்பட போகுது மிச்ச இடவெளிக்குன்னு சொன்னா இந்த இணைப்புக்கு நாங்க சமவெல்வா எவ்வாறு எடுக்கலாம்? 3 கொள்ளளவிகள் சமாந்தரமா இருக்கு. 2 தான் இந்த அர்த்தமா இருக்க போகுது. இது நடுவில் இருக்கிறது மின்னுளையம் புகுத்தப்பட்ட கொள்ளளவி மாதிரி, மற்றது ரெண்டும் வழியா இருக்க போகுது. இப்ப மின்னுளையத்தினுடைய பரப்பு உங்களுக்கு இதுல பிஎஃப் முற்றாக நிரப்புதுன்னா 0.02 மீட்டர் வர்க்கம். அப்ப இங்க பரப்பை வந்து நாங்க மிச்சம் இருக்க போறது ஏயில 0.04 0.02 மின்னுளையத்தால நிரப்பப்பட்டுட்டுன்னு சொன்னா மிச்சம் இருக்க போறது 0.02. அதை சமனா பிரிப்போம் இங்க. மற்றது இது சமாந்தரமா இருக்கிறதால கூட்டுப்பட போகுது. ஸோ அப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் இவ்வாறு இருக்கிற கொள்ளளவிகளுக்கு சமவெளு கொள்ளளவம் காண்றது. இவற்றுக்கு இடையில தான் எங்களுக்கு 110 வோல்ட் அழுத்தம் பிரயோகிக்கப்படுது. அப்போ நாங்கள் இதை C1 C2 C3 என்று எழுதினால் இங்கே C1ம் C2 C3யும் சமன் என்று எடுக்கலாம். ஏண்டா பரப்பு சமன், இடைவெளி சமன், அதுக்குள்ளே இருக்கிற மின்னுளையம் என்று பார்த்தா அதில் வழிதான் காணப்படுது. ஸோ F0 A வந்து 0.01 டி பேராக்கம் வந்து 8.85 தர 10⁻⁴. அதே மாதிரி C2 மின்னுளையம் நுழைக்கப்பட்ட இந்த கொள்ளளவீட கொள்ளளவத்தை கண்டுபிடிப்போமா இருந்தால் 9 F0 ஏயினுடைய பெருமானம் 0.02. ஸோ எல்லாமே சமாந்தர இணைப்பு. ஆகவே C1 + C2 + C3. அப்போ இதை வந்து நாங்கள் 2ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் 0.02 F0 8.85 தர 10⁻⁴ பொதுவாக வெளியில் எடுத்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு 10 வரும். ஸோ F0 பெருமானம் வந்து 8.85 தர 10⁻12. ஆமாம் சார்.
2 தர 10⁻⁹ கூலோம் மைக் சாரி 2 தர 10⁻⁹ ஃபேரட் என்ன கொள்ளளவு தானே. ஸோ இப்போ கொள்ளளவத்தை கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்கு தேவை அதில் சேமிக்கப்பட்ட சக்தி ½ CV². ஏன்னா கொள்ளளவம் தெரியும், அழுத்தம் தெரியுமெண்டா 110 வர்க்கம் வந்து வரும்போது இங்கே ரெண்டும் வெட்டுப்பற்றும் 10⁻⁹ 110 11 11 121 போடலாம் தர 100. அப்போ இங்கே வரப்போகுது எனக்கு 10⁻⁷. 10⁻⁷ சொன்னால் 12.1 மைக்ரோ ஜூல்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கலாம். பி பாட பாருங்க. மின்கல அடுக்கு துண்டிக்கப்பட்ட பின்னர் மின்னுளைய பாலம் அகற்றப்படுகிறது. மின்னுளைய பாலத்தை ஏயிலிருந்து அகற்றுவதில் வெளிமுகவரால் செய்யப்பட்ட வேலையை காண்க என்று சொல்லி கேட்கிறேன். மின்கல அடுக்கு துண்டிக்கப்பட்ட பின்னர் மின்னுளைய பாலம் அகற்றப்படுகிறது. மின்னுளைய பாலத்தை ஏயிலிருந்து அகற்றுவதில் வெளிமுகவரால் செய்யப்படும் வேலை. என்ன செய்யலாம்? இப்போ அந்த கொள்ளளவியினுடைய கொள்ளளவும் மாறப்போகுது. ஏனெண்டா இப்போ மின்னுளையத்தை வழியில் அகற்றிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கொள்ளளவியில பெருமானம் வந்து மாறப்போகுது. அதை நாங்கள் கண்டுபிடிப்போம். C' போட்டால் ε0 A/D. A வந்து 0.04. இந்த பெருமானத்தை நான் D என்று போடுறேன். சரியா? இப்ப அந்த மின்கல அடுக்கும் துண்டிக்கப்பட்டு சொல்லி சொல்றாங்க. ஆரம்பத்துல இந்த ஏயில தூண்டப்பட்ட ஏற்றம் இப்ப மின்கல அடுக்கு துண்டிக்கப்பட்ட பிறகு மாறுமா மாறாதா? ஏற்றம் இப்ப இருக்கிற ஏற்றம் மாறாதானே? அப்ப இதுல ஆரம்பத்துல இருந்த ஏற்றத்தை நாங்க கண்டுபிடிப்போம். கண்டுபிடித்தோம்னு சொன்னா இப்போ இதுல எனக்கு மொத்த கொள்ளளவத்திர பெருமானம் எனக்கு தெரியும் 2 தர 10⁻⁹ ஃபேரட் வந்தது. அப்ப இந்த மொத்தமா இதுல இருக்கிற ஏற்றத்தை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா Q = CV பாவிச்சு ஏற்றத்தை கண்டுபிடிப்போம். இதுல இருந்த மொத்த ஏற்றம் வந்து 22 தர 10⁻⁸ கூலோம் ஏற்றமா இருக்க போகுது. இப்ப இந்த மின்னுளையத்தை அகற்றின பிறகு இருக்கிற சேமிக்கப்பட்ட சக்தி என்று பார்த்தா அதை W2 என்று போடுவோம். ½ இப்போ எனக்கு மொத்த ஏற்றத்திற பெருமானம் தெரியும். ஸோ Q² C என்ற தொடர்பை பாவிப்போம். அரை தர ஏற்றம் தெரியும், மற்றது இங்க கொள்ளளவு பெருமானமும் தெரியும். ஸோ 22 தர 10⁻⁸ முழுவதின் வர்க்கத்தின் கீழ் இந்த கொள்ளளவத்தினுடைய பெருமானம். இங்கே F0 நோடுக்கு பெருமானம் போட்டமாக இருந்தால் 8.85 தர 10⁻12. அவ கீழே இங்கே 8.85
தர 10/4ன்னு சொன்னால் 10/12 கீழ் 10/4 தர 4 தர 10/2. அப்போ இங்கே 10/14 10/14 10/4 போகமா இருந்தால் 10/10. ஸோ அப்போ இங்கே மேலே 10/8 இருக்கிறதால நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 0.4 அப்படியே வச்சிருப்போமா இருந்தால் 10/12 10/4 போகமா இருந்தால் 10/8. ஆகவே 4 0.04 தர 10/8 இருக்க போகுது. இப்போ இதை நாங்கள் சுருக்குவோம். இதில் 10/8 இருக்கு, இதில் ஒரு 10/8 இல்லாமல் போயிடும். 22 வர்க்கம். ஸோ இதில் எங்களுக்கு 112.1 மைக்ரோ ஜூல் தானே இதில் கண்டது. 12.1 மைக்ரோ ஜூல். W1 இது W2 60.5 தர 10/6. இதை நாங்கள் ஸோ டெல்டா டபிள்யூவை கண்டுபிடிப்போமா இருந்தால் W2 மைனஸ் W1 60.5 இருந்து 12.1 கழிப்போம். கழிச்சா 5ல் 1 போனால் 4, 10ல் 2 போனால் 8, 5ல் 1 போனால் 4, 48.4 மைக்ரோ ஜூல் என்று வரப்போகுது. அப்போ 48.4 மைக்ரோ ஜூல். அப்போ இதில் பாருங்க, இதில் மின்கல அடுக்கு துண்டிக்கப்பட்டுட்டுன்னு சொன்னால் நாங்கள் அழுத்தத்தை வச்சு செய்யலாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்த மொத்த ஏற்றம் இங்கே மாறப்போகிறது இல்லை. சரியா? மின்னுலையத்தை அகற்றினாலும் அந்த தட்டுக்களில் இருக்கிற மொத்த ஏற்றம் மாறாது. அப்போ அந்த ஏற்றத்தை வச்சுக்கொண்டு இப்போ புதிய கொள்ளளவும் பெருமானம் தெரியும். ஆகவே எனக்கு இந்த சமன்பாட்டில் W சமன் 3 சமன்பாடு இருக்குது. W சமன் ½ QV, இது ஒன்று சமன்பாடு. W சமன் ½ CV², அதே மாதிரி W சமன் ½ Q வர்க்கத்தின் கீழ் C. அப்போ இதில் எங்களுக்கு என்னென்ன பெருமானங்கள் தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சமன்பாடுகளை பாவிச்சு நாங்கள் தூண்டப்பட்ட சக்தி அதை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இங்க சக்தி மாற்றம் செய்யப்பட்ட வேலைக்கு சமன். சக்தி மாற்றத்தை கண்டுபிடிச்சாச்சு. 48.4 மைக்ரோ ஜூல். ஸோ பி பாட்டுக்குரிய ஆன்சர் அது. அதுல சி பாட பாருங்க. இப்போது அதே மின்னுளைய பாலம் பியினுள் வைக்கப்படுகிறது. பின்னர் அது கொள்ளளவி ஏயுடன் சமாந்தரமாக இணைக்கப்படுகிறது. கொள்ளளவிகளில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தியை காண்க. இப்ப பிக்குள்ள அந்த மின்னுளையம் புகுத்தப்பட்டிருக்கு. ஸோ 9 F0. ஏ பார்த்தீங்கன்னு சொன்னா 0.02. அந்த தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம் 8.85 தர 10/4. அப்போ நாங்கள் பியினது கொள்ளளவத்தை கண்டுபிடிப்போமா இருந்தால் இங்கே 8.85 தர 10/12. ஆகவே இங்கே எங்களுக்கு 10/8 வரப்போகுது. இதை நாங்கள் 2 தர 10/2 போடலாம். நான் இதை நேரடியாக சுருக்கி போட்டுட்டேன். இதை சுருக்கினீங்கன்னா இந்த ஆன்சர் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ 9/2 18 தர 10/12 வரும். இவ்வளவு ஃபெரட். இப்போ ஏக்கு
சமாந்தரமாக பி இணைக்கப்பட்டு இதுல எனக்கு மின்னுளையம் அகற்றப்பட்ட பிறகு எனக்கு ஏயினது கொள்ளளவம் இதுதான் எனக்கு கிடைச்சது. இதை நாங்க சுருக்கி நாங்க எடுத்த நாங்க 4 தர 10/10. கேட்ட கேள்வி கொள்ளளவிகளில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தியை காண்க தான் கேட்கிறாங்க. ஏயில ஆரம்பத்துல இருந்த மொத்த ஏற்றம் இப்ப ஏயோட பி இணைக்கப்படுமா இருந்தா இங்க என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஏயில இருந்து ஒரு குறித்த ஏற்றம் வந்து பிக்கு வந்து ஓடிற போகுது. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டாம், இப்ப இதுல இந்த 2 கொள்ளளவிகளினுடைய சமவெளி கொள்ளளவத்தை காணுவோம். அப்ப சமவெளி கொள்ளளவத்தை காணுவோமா இருந்தால் இங்க 18 4 22 வரப்போது சமவெளி கொள்ளளவம். இந்த 2 ஏற்றமும் சாரி அழுத்தம் வந்து சமனா இருக்க போதுன்னு எடுக்கலாம். ஏக்கு சமாந்தரமா தான் இவர் இணைச்சிருக்க. அப்ப இதுக்கு குறுக்கான அழுத்தம் இப்ப இருக்கிற அழுத்தத்துக்கு சமன் என்று எடுத்தால் இப்ப எனக்கு விளையுள் கொள்ளளவும் தெரியும், அதே மாதிரி இதுல தூண்டப்பட்ட மொத்த ஏற்றம் தெரியும். ஆகவே W சமன் 12 Q வர்க்கத்தின் கீழ் C என்ற தொடரை பாவிக்க போறேன். அப்ப இங்க Q வர்க்கம் என்று வரும்போது 12 மொத்த ஏற்றம் எங்களுக்கு இங்க கிடைக்கப்பெற்றது. இங்க எனக்கு மொத்த ஏற்றம் 22 தர 10/8. இதை சுருக்கமா இருந்தால் இங்க 10/8 வர்க்கம் என்று வரும்போது 10/16. இந்த 10 மேல போகுமா இருந்தால் 10/6 மிச்சம். இங்க 22 ஒன்று வெட்டுப்பட்டா 22 மிச்சம். இது 22 2ஆல சுருக்கினா 11 தர 10/6.